வேற என்னன்னு கேட்டா எங்கட சேனல்ல இந்த அரசியல்வாதிகளை பேட்டி எடுக்கிற போர்க்களம் நிகழ்ச்சி தான் இப்ப தூள் பறாக்குது. அது நீ கேட்கிற கேள்வி எழுதுறான், அதெல்லாம் வியூவர்ஸ் அள்ளுது. இந்த முறையும் ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். சரியோ, அம்பலாங்கூட அமைப்பாளர். ஓ என்ன பேர் பாருங்க, பனக்கோன். பனக்கோணம். பின்னக்கோன் பேர் இருக்கீங்க, பனக்கோன் இருக்காது. அப்படித்தான் பேர். அதை விடு. சரியோ, நெருப்பா கேள்வி. சரியோ, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே. பனக்கோணம்ன்றீங்க தமிழ் என்ன மாதிரி சரளமா தெரியுமா? அந்த சரளமா சிங்களம் தான் கதைக்கும். வைத்தியம் எனக்கு சிங்களம் தெரியாது. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் தானே. சொல்றேன், அவர் சொல்றத உனக்கு சொல்றேன், நீ சொல்ற அவருக்கு சொல்றேன். கேள்வி தர மாதிரி இருக்கட்டும். வணக்கம் சுபோ டிவி நேயர்களே. இன்றைய போர்க்களம் நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவர் அம்பலாங்கோடை அமைப்பாளர் பனக்கோன் அவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்ள வந்திருக்கின்றார். அவரை அன்புடன் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்றாரு விளங்குதோ? இன்னும் பேட்டி முடிஞ்சோடனே ஆய்பவனுக்கு போய் வடையும் குடிக்குமா? அங்க ஆய்பவன் இல்லை ஐயா, நிகேத பவனுக்கு போவோம். சரவண பவன் உதய. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆய்பவன் எனக்கே தெரியும். ஆய்பவன் வணக்கம் உனக்கு தெரியாதா? சின்ன சின்ன வணக்கம் அமைப்பாளர் அவர்களே. வடக்கு விஜயத்திற்கான காரணம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? மாத்தியா உத்தர விஜய காரணிய கியண்ட கியண்ட உத்தர හරි මම ආවේ මම මේ උතුරට ආවේ 14 වෙනිදා වැලන්ටයින්ස් ඩේ තියෙනවානේ. ඒක ඇවිල්ලා ඕගොල්ලන් ඔක්කොම බලලා යමු කියලා තමයි මම ආවිලෙන්නේ. என்ன சொல்றது பாபா, நான் வடக்குக்கு வந்த காரணம் ஜம்மு பாலத்தையும் கட்டி கொண்டு அதுக்கு லவ் ஸ்டே ப்ரோபோஸ் பண்ண வந்தவனா அங்க மலையில பீச். அங்க வந்த அவள் மாட்டணி போட்டாள். இதவோடு இதவா கீரிமலையில போய் கொஸ்டியும் பார்த்து போட்டு தான் வெளிக்கிட போறாரு. அந்த வேற சொன்ன நீ ஜம்மு காலம் ஜம்மு காலம் கேட்டதோ, மலையில கேட்டதோ, மற்றது வெலண்டர்ஜி சொன்னவர் அதுக்கு அர்த்தமா தான் சிங்களம் கரைச்சு குடிச்சனா. மாத்தியா ஐயா, காதல் தினத்துக்கு வந்திருக்கிறீங்க. எங்களோட மக்களுக்கு ரிப்பா புயலுக்கு என்ன செய்த நீங்கள்? அது சம்பந்தமான ஏதாவது தகவல் இருக்கா? மாத்தியா டிக்வா ஓயாத மௌனமத கரண்ட் எப்படி பாத்திய புயலுக்கு கொடுத்தாச்சு. සත්තුවත ඒකට අපි ඉඳලා අපි ජනතාව ඔක්කොම බලන්න ආවා. බලලා අපි පැදුරු කොට ஹால் குடக் அப்படி கென்ல மெயின் அப்படில தீல தீயணும். என்ன நடந்தது பாப்போம். இவியல் அந்த நேரத்தில் போயிருக்கிறான். நிறைய சேனம் ஆட்டியோ காலில் மாறி உழக்க அவன் முடா கொட்டை ஆட்டி விட்டான். அந்த நேரத்தில் குழப்பம் அடைஞ்சு சரியா ஒரு கொட்டையை பின்னாடி விடுக்கிட்டான். இதுதான் நடந்தான் சார். மாத்தியா கொட்டை கதுரு கோட்டை பாத்தியோ கொட்டையா பாத்தியோ கொட்டையில பேசி கிடக்காரோ பரதுராம் போல நடக்கு. அதான் பதிருவான்றார் கொட்டை. அதான் சிக்கல் விலங்கு சிங்களம். அப்படி ஆழமான சிங்களம். அடுத்த கேள்வி பார்லிமெண்ட் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துல என்ன எங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க? மாத்தியா මම පාර්ලිමෙන්ට් මෙම්බර්ස් ඩොක්ටර් පොඩිකුමරන් මොනවද කරන්න අතුලට? ඔක්කොමලා කරන්නේ ටික්ටොක්නේ. ටික්ටොක්නේ කරන්නේ. ඒගොල්ලන් ඇවිල්ලා කතා කරනවා, එකෙනෙක් කතා රණ්ඩු වෙනවා, එකෙනෙක් මම නම කියලා සිංහල ඉක්මනට ඉගෙන ගත්තා, එකෙනෙක් කියනවා පුක දුන්නා කියලා මේ කුණු අරපෙන් කියනවා. එතකොට ඒ වාගේ තමයි ඒගොල්ලන් කරන්නේ, කතා කරගෙන ඉන්නේ. ஆனந்த கண்ணீர் வந்துட்டுது. எங்கடியாக்கள பெருமையை பெட்டித்தான் பாருங்க மக்களே. எங்கட பார்லிமெண்ட் நீங்க தெரிவு செய்து விட்ட ஆக்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, பார்லிமெண்ட் நடக்கிறத சோசியல் மீடியாவில அப்படியே பரவலடைய செய்யணுமா டிக்டாக் மூலமா. அதை பெருமையா சொல்றேன். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா பார்லிமெண்ட்டுக்கு முன்னால புக்க பொங்கி எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடினா. மற்றது ரெண்டக்க கைய பிடிச்சு நெருக்கமாக ஒற்றுமையா வாழ்றத அங்க போய் சொல்லி கொடுக்கிறோமா. இதை தாண்டி மம நமன்ற சிங்களத்தை ஒரு கிழமையில கற்றுக்கொண்டு பார்லிமெண்ட்ல தெரிக்க விட்டவன். மாத்தியா இதை விட வேற என்ன வேணும்? எவ்வளவு பெருமையா சொல்றாரு. பெருமையா எங்களுக்கு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் தெரியும், உனக்கு அறவே தெரியாது சிங்களம். மக்களுக்கு உன்னாலதான் இந்த புளியான தகவல் எல்லாம் போயிருக்கு. ஐயா சொல்றதெல்லாம் புல, நீங்க சொன்னதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க. மக்களே பாத்தியோ ஐயாவே கொந்தான்னு சொல்லிட்டார். ஆய்வோவன் நிகேத மாமல்ல டீ குடிப்போம். ஐயா
மத்தியானம் ஒரு ரசம் ஒன்று தருவாங்க போய் குடிப்போம். டேய் தோத்து வழங்க நீ மிச்சத்தை சொல்லி முடி. ஐயா விளங்கணும். நீங்க எதை போறீங்க? இங்க பாருங்க மக்களே, இவன் எல்லாம் புலபுலையா சொல்றான். இதெல்லாம் வெளியில வராது, நாங்க விடவும் மாட்டோம். சில நேரங்கள்ல யாரும் ஜப்னா ஜூஸில் எடுத்து போட்டாங்கண்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சந்தோஷம் சார். நீங்க இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? சம்பளம் தான். சார் இந்த அயராது தூங்காம நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க சார், என்ன நோக்கம் சார்? தூக்கம் இல்லையாண்டா மணிக்கூட்ட எல்லாம் டக்கு டக்குன்னு அடிக்குது, அதை அறம்ப வேண்டியது. ரேபிட் ஃபயர் क्वेश्चन ஒன்று கேக்குறேன் சார். டக்கு அதை ரேபிட் ஃபயர் இல்லையோன்னு நான் சொல்றேன். சார் நீங்க அதிகமாக நேசிக்கிற நபர் யார் சார்? கொஞ்சம் அதிகமா சொன்ன பொய் என்ன சார்? நான் இப்போ சொன்னேன். தேவையில்லை கேள்விக்கு பதில் சொல்ற பஞ்சின்னு சொன்னா வராம இருக்கும். இங்க வந்து இதெல்லாம் சொல்றது என்ன? யாருக்கும் நம்ம தூண்டி விட்டது. இன்ஸ்டாவில தக்கன்னு சொல்லி ரீலா போடுவாங்க. இன்ஸ்டாவில தக்கன்னு சொன்னா போல எங்களை வந்து வேலை வெட்டி இல்லாம நக்கலும் ஏளனமும் சிந்தனை ஒழுங்கா பதில் சொல்லும். சம்பளம் தான். வாட் இஸ் திஸ் சுயேந்திரன்? வாட் இஸ் திஸ்? இந்த கிழமை வந்து 2 ஷோ பெண்டிங். உங்களை மாதிரி ஆக்களை வச்சு வேலை செய்தா நான் வெங்காய வியாபாரம் தான் செய்யணும் கடைசியா உங்களை வச்சு. சார் நீங்கள் தானே அந்த எம்பி எங்க எல்லாம் கத்துற பார்க்க சொன்னீங்க, அதுக்கு தானே சார் போனேன். நான் 1000 சொல்லுவேன், ஆனா உங்களோட வேலை நீங்கள்லாம் செய்யணும். உதுக்கே நான் உங்களுக்கு கோடிக்கணக்கில் கொண்டு டிவி ஷோ நடத்தி கொண்டு இருக்கிறேன். சார் இன்றைக்கு இன்டர்வியூக்கு ஆள் இருக்கு சார், கூட்டி கொண்டு வந்திருக்கிறேனோ. கூப்பிட ஆளப்பா கூடுவாங்க. விசில் ஜோடியாடா. அது என்ன விசில்? அது சார் விசில் சார், முழு பாட்டும் சார் விசில் அடிச்சு பாடுவான் சார். அச்சு ரோட்டா இருக்கும் சார், ஒரு சுருதி லயம் பத்தாது. ஏன் சார் சில நேரம் விசிலால கதைப்பான். ஓ சார் எல்லாம் ஒரு திறமையேப்பா சார். இதெல்லாம் தாண்டி சார் அவனை சார் ராணுவ உளவு படைக்கு எடுக்க போறான். எதிரிகளை சார் மிருகங்கள் மாதிரி விசில் அடிச்சு பிடிக்கிறது. அப்படிப்பட்ட திறமசாலி. கூப்பிடு ஆளை கூப்பிடுவா. ஓடி ஓடி விசில் ஓடியா சார். வாரம் நாளை பாருங்க சார், உங்களுக்கு நாளே விசில் அடிச்சு காட்டுச்சு. கலைஞன் தான் இடங்க சார். இளமர காயா வாழ்ற ஒரு கலைஞன் சார், நான் தான் கண்டுபிடிச்சு கூட்டிக்கொண்டு ஆட்டுக்கு குளவற்றோம். சரி செய்ய சொல்லுங்க, என்னண்டா ஒரு பாட்டு ஒன்று விசிலால படிச்சு காட்டுங்க, அவள் மயங்க. கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளியோ, அவன் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாம பாட்டு பாடுறான். அது அவன் பாடுறது உனக்கு விளங்கல. மொக்கு பயில கொண்டு என்ன செய்து துளை. உங்களுக்காண்டி தானே இந்த பெரிய டிவியை கட்டி நான் காசை கொட்டி ரச்சு கொண்டு இருக்கிறேன். இஞ்சே அவன் கிளி என்று கிளிக்கு ஒன்று நான் கூட்டிக் கொண்டு வந்தேன். நான் எப்படியாவது கேட்கிற கேள்விக்கு படிப்பா பதில் சொல்லடா. சரி ஒன்று பெரிய கலைஞன்னு சொல்லி போடுறேன். சரி நீங்க கூட்டி வந்தப்ப அங்க கோழிப்பந்தயம் இருக்கு 4 மணி. ஒருக்கா போனா எனக்கு 2000 தெரியும். அதெல்லாம் டிவியில முகம் தெரிஞ்சா குடும்பம் கேட்கிற கேள்விக்கு அச்சுட்டா பதில் சொல்லலாம். அதுதான் இன்னும் 2-3 பாட்டு விசில் அடிச்சு காட்டு, சனம் வெளியில இருந்து கைதட்டு. சரி பாப்போமா? ஓம் சார். ஸ்டார்ட். 3, 2, 1 ஆக்ஷன். ஹலோ எமது அன்பான நேயர்களுக்கு இன்று நேர வணக்கம். இன்று நாம் எமது குடைக்குள் மலை நிகழ்ச்சியில் பெரும் ஒரு கலைஞரை சந்தித்திருக்கிறோம். விசில் விபுலானந்தன். ஊருக்குள்ளே பல்வேறுபட்ட கலைஞர்கள் இவரை போல் இலை மறை காயாக இருக்கிறார்கள். அவரை நாங்கள் அன்போடு கரகோஷத்தோடு இந்த வேளையிலே வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகின்றது எங்களுக்கு தான் மகிழ்ச்சி. அந்த வகையிலே நீங்கள் இந்த விசிலை சிறப்பாக அடிப்பீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய மனைவி பிள்ளைகளை விசில் சத்தத்தில் தான் பெயர்களை அழைப்பீர்களாம் என்று அறிந்தோம். ஒரு முறை எங்கள் நேயர்களுக்காக. எங்களோட கடைசி பிள்ளையே வந்து நான் என்ன மாதிரி அழைப்பேன்டா, ஏன்னா வந்து ஒரு செல்லமான பிள்ளை. அடுத்து எங்களை வைஃப் இருக்கா, வைஃபை கூப்பிட கொஞ்சம் கோவமா தான் கூப்பிடுவோம். சிறப்பாக உள்ளது. விசிலுடன் எந்த முகபாவனை. ஓகே, உங்களை இந்த நிறைய பாடல்கள் விசில் மூலமாக படிப்பதில் நீங்கள் தேர்ந்தவர்கள் தெரியும். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை விசில் மூலம் இந்த நேயர்களுக்காக படித்து காட்டு. நீ பாட்டுங்க. இந்த பாட்டு ரகுமானை விசிலால தான் தொடங்குறார். வேற ஒரு பாட்டு படி. நீரோடும் வைகை உதுகும் அப்படித்தான் தொடங்குது. வேற பாட்டு படிக்க சொன்னா இந்த விசில் விளையாட்டு தான் காட்டுச்சு. வணக்கம் நேயர்களே. என்னென்று கேட்டா, உங்களுடைய இந்த விசில் கலையை நீங்கள் திறன் மேம்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
அந்த வகையில எப்பொழுதிலிருந்து இந்த கலையை நீங்கள் உங்களுக்குள்ளே ஆரம்பித்து இப்படி நீங்கள் அதாவது எலாபரேட் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா இருக்கா? ஏதாவது சொல்லுடா, கிளிப்பாங்க அங்கே இருக்கும். அவனுக்கு ஒன்றும் தெரியாத முழுசுறான் இன்னொன்று செம்மிய நேரம் கூட்டிக்கொண்டு வந்து நிற்கிறேன். சரி, 7 வயதுல 8 வயதுல தொடங்கினான் பப்பாசி குழல் வச்சதுல இருந்தான் வந்தான் அடிச்சுக்கிட்டான். அப்போ வந்து நான் குலாவற்றவன் மாதிரி கூட கதையை நிராகரம் அடிக்க சொன்னா அடிக்கிற என்ன திறந்தா வருமா சொல்லு இந்த பாட்டு சொல்லுடா கதை. டேய் அதுக்க சொல்றான். டேய் ஏதாவது கதைடா. நான் வந்து 7 வயதில் ஒரு சினிமா படத்தில் கோழிகளை பார்த்து கோழிகளை வளர்க்க தொடங்கினேன். பல உணவுகளை வழங்கி அதை பெரிய ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து நல்ல ஒரு பலசாலியான கோழியை வளர்த்து பல சண்டைகளுக்கு எனது கோழியை கொண்டே விட்டு பல சண்டைகளில் நான் எனது கோழி ஜெயித்து பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. அது மிக ஒரு சந்தோஷத்தை தருகிறது இந்த இடத்துல. இது ஒரு கலைஞர் சந்திப்பு நிகழ்ச்சியடா. குடைக்குள் மலையன் எவ்வளவு 1000 ஜனம் பாக்குறது. இதுல கோழி வளர்த்த கதையை காய்ச்சி விட்டா கிடா வளர்த்து கவனவத்தை வேள்விக்கு வெட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவன் வந்து கொல்ல வெள்ளையா பூரா 2 பேரும் விளம்பு டிவி சேனலை விட்டு வெளியில போ. காசா கோடியா போட்டு சேனல் நடத்துற உங்களோட அந்த குரங்கு சேட்டை விடுறதுக்கு ஓடு. நீ ஓடு உனக்கு இண்டையில இந்த வேலை இல்லை, நீ ஓடு உனக்கு தீயம் இல்லை வடாயம் இல்லை. உனக்கு ஒரு பச்சை தண்ணி கூட உனக்கு ஒரு தருமனுக்கு எல்லாரும் இல்லை. ஓ எங்க கோழி ரங்க போய் ஓடும் ஓடும் வேறையெல்லாம் நம்பி டிவி நடத்தினா இதுதான் ரேட்டு. சாதிக்க துடிக்கும் கரங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எங்களுடைய வளர்ந்து வருகின்ற கலைஞரான அக்னிகுமார் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் கேட்பதற்காக வித்தியாசமானதாகவும் புதியதுமான நிறைய வினாக்களை நாங்கள் தயார் பண்ணி வைத்திருக்கின்றோம். முதலில் இந்த கலைத்துறைகளுக்கான மிக முக்கியமான உங்களுடைய காரணம் என்னவென்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா அக்னிகுமார் அவர்களே? வித்தியாசமான புது கேள்வி. குமார் சொல்லு குமார். எனக்கு சிறு வயது முதலே நான் இந்த ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் படங்களை பார்த்து என் ரத்தத்தில் அப்படியே ஊறி வெறி கொண்டு நான் இந்த கலைத்துறையில பயணம் செய்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இந்த பொச்சுமட்டைக்கு தேசிக்காக எங்களை மட்டுமே நம்ம 5 வயது வரைக்கும் வயிற்றுல வச்சு இந்த டிஸ்பென்சரியை கொண்டு தெரிஞ்சோம். எல்லாரும் சின்ன வயது வந்தாங்க. என்ன எடுத்தா சிறு வயது. அடுத்த புது கேள்வியை கேள்வி. அடுத்தது இந்த கலைத்துறைகள் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? எதிர்பார்த்தேன் இந்த கேள்வி தான் எதிர்பார்க்கிறேன். குமார் குடுங்க. என்னுடைய கலை பயணமானது அதை சொல்வதென்றால் எங்கட வீட்டுல கரண்ட் இல்லை. அந்த நேரத்துல நான் எனது கலை பயிற்சியை நான் மேற்கொள்றதுக்கு தெருவிளக்குல தான் இருந்து நான் அந்த கலை பயிற்சியை மேற்கொண்டு வந்தேன். அப்ப எனக்கு அந்த நேரத்துல குறிப்பிட்ட காலத்துல வேலையும் இல்லை. அப்ப நான் ஒரு பஸ்ல கண்டக்டரா தான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்ப அந்த வேலை செய்து கொண்டு கேட்க பாலசிங்கம் என்று சொல்லி ஒரு டைரக்டர் வந்து என்ன கண்டுட்டு நான் அதுல செய்யற வித்தியாசமான செயல்களை கண்டுட்டு என்ன அந்த கலைத்துறையில ஈடுபடும்படியாக அழைப்பு விடுத்தேன். அன்றைக்கு ஓட வெளிக்கிட்ட அந்த அக்கினி என்ற குதிரை இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. ரஜினி ஓடியோ எல்லாம் பார்த்து போட்டு அடிச்சு விடுற வேலை வேண்டாம். எங்க வித்தியாசமான கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தினருடைய கலை பயணத்துக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்யறாங்க? இங்கே நிப்பாட்டு நீ நிப்பாட்டு. இங்கே மனுஷி டிவோர்ஸ் 2 பிள்ளைகளும் வீட்டு பக்கம் சேர்க்கிறேன். அடுத்த கேள்வியை கேள். இதான் ஆதரவு. நீ கேள் அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது எல்லாம் நாசமா போங்க அவ்வளவுதான். டேய் எந்த கேள்வி இதே ஒரு வித்தியாசமானது புத்திசாலித்தனமான புது கேள்விகளும் எங்க போனாலும் உங்க 4-5 கேள்வியை தான் எல்லாரும் கேட்கிறீர்கள். எலும்பு எலும்பு முதல் எலும்பு எலும்பு எலும்பு. குமார் டிவி பக்கம் நீ போக கூடாது. வா அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.